இதுவரைக்கும் மீனாட்சி மிஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு மீனாட்சி மிஸ் குக்கிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பப்பாயா மில்க் ஷேக். வாங்க எப்படி செய்கிறாங்க பார்ப்போம். இப்போ நம்மளோட பப்பாயா நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு. வாங்க இதில் எப்படி பப்பாயா மில்க் ஷேக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த பப்பாளி பழம் சூடாக இருந்தாலும் பல மருத்துவ குணங்கள் உள்ளது. நரம்புகள் பலப்படவும், இரத்த விருத்தி உண்டாக்கவும், ஞாபக சக்தி உண்டாக்கவும் பயன்படுது. செரிமான சக்திக்கு உறுதுணையாக இருக்குது. குழந்தைங்களை சாப்பிடும்போது உடல் வளர்ச்சி துரிதமாகும். நோய் எதிர்ப்பு சக்திக்கு உறுதுணையாக இருக்குது. இப்போ ஒரு பப்பாளியில் கால்வாசி, அதாவது 10 துண்டுகள்லேருந்து 15 துண்டுகள் கட் பண்ணி வச்சுருக்கோம். தோலை நீக்கிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிப்போம். மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு 1.5 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு கூடுதலாக வேணால் கூடுதலாக சேர்த்துக்கலாம். எப்போதுமே பப்பாளியை சாப்பிடும்போது பால் சாப்பிட்றது நல்லது. இப்போ பாலை 100 ml சேர்த்துக்கிறோம். காய்ச்சின பால் இது காய்ச்சி ஆற வச்சுருக்கோம். மிக்ஸி ஜாரில் அடித்து எடுத்துட்டோம். சுவையான மில்க் ஷேக் ரெடி ஆகிட்டு. இன்னும் கொஞ்சம் பால் அதிகமாக வேணால் கூட சேர்த்துங்க. நீங்களும் செய்து பாருங்கள். இப்போ நம்மளுடைய பப்பாயா மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பப்பாயா மில்க் ஷேக் ரொம்ப ஸ்வீட்டாக டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மீனாட்சி மிஸ் குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் மேலே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.